ஹலோ ஐயா சோத்திரம் ஐயா. சோத்துறேங்க. ஐயா திருச்சியில இருக்கீங்களா, சென்னைக்கு வந்துட்டீங்களா ஐயா? சென்னைக்கு வந்துட்டேன். வந்துட்டீங்களா? சரி சரி. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நம்ம பிரவீன் பினோ அவர் போட்டிருந்தாரு. அதுல இந்த கிறிஸ்தவ அமைப்பு உங்களை தொடர்பு கொண்டாங்க. ஆமா ஆமா. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ஒத்துக்கல, அதாவது நீங்க ரிகவரி ஹேண்ட்ஸ் மூலமா நீங்க உதவி செய்யறதுல அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க, அவங்க அது ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவங்க இல்ல நீங்க வாங்க நம்ம அமைப்புல சேருங்க, வடக்கு தொகுதி நீங்க பண்ணுங்க, நீங்க ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன், நீங்க ரொம்ப சிறப்பா இறங்கி சிங்கிளா வரன்ற மாதிரி சிறப்பா இறங்கி செய்றீங்கன்னா நீங்க பேசியிருந்தாரு அவர் உங்களை பத்தி. அப்ப நீங்க சரி ஐயா பாக்கலாம்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க. இது எந்த அளவுக்கு, இது எப்படி, இதுக்கு எவ்வளவு, ஏதாவது உங்களை பேரம் பேசினாங்களா, இல்ல நீங்க ஏதாவது சும்மா ஏதாவது ஆடியோக்காக போட்டீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் கால் பண்ணேன். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், பிரதர் வாங்க, இப்போ நம்ம ஒரு மதுரை வர போயிட்டு வருவோம், இப்போ கொஞ்சம் கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு ஆக்சுவலா கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கதா சொன்னீங்க இல்லையா? ஆமா, இல்ல பண்ணணும், கண்ணு ரொம்ப பிளர்ரா இருக்கு, வெளியதான் போக முடியாது என்னால. போக முடியல. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அந்த பதில என்கிட்ட சொல்றீங்க. சரி, இல்ல பிரதர் வாங்க நம்ம மதுரை வர போயிட்டு வருவோம், மதுரை வர போயிட்டு வருவோம். நான் 10 தடவை உங்களை கூப்பிடுறேன். 11வது தடவை என்ன பண்ணுவீங்க? என்ன நீங்க எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? ஓகே பிரதர் பாக்கலாம், நான் என்னன்னு பாத்துட்டு சொல்றேன். அதுதான் அன்னைக்கு நடந்தது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. பேரம்லாம் ஒண்ணும் பேசல. ஒண்ணும் பேசல. ஓகே ஓகே. அப்போ இப்போ நாளைக்கு அவங்க நடத்துறாங்களா போராட்டம்? அது தெரியல. ஓ அப்படியா? அது நான் அவங்க அதுக்கப்புறமா ஒரு ஆடியோ, நீங்க அந்த ஆடியோ போடலன்னு நினைக்கிறேன். நான் பயங்கரமா உங்களை திட்டியே விட்டுட்டேன். ஓ அப்படியா? ஆமா. அப்புறமா என்ன அப்படியே மிரட்ட ஆரம்பிச்சாங்க, நாங்க உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஓ சரி சரி. நீங்க இப்ப நம்ம வீடியோல எதையாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்போம் இல்லையா? ஆமா, எமோஷனல்ல பேசுறது அப்படி அதை பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க எடுத்து வச்சு நான் உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நாங்க. நீங்களே இப்ப அட்வொகேட் கிட்ட தானே இருக்கிறீங்க, அது தெரியும்ல உங்களுக்கு, அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட்? தேவையில்லாத பிரச்சனை தானே இது. அவங்க ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி மிரட்டி தாங்கிட்ட வர வைக்கணும். ஓஹோ, பணிய வைக்கிறாங்க, மிரட்டி பணிய வைக்கிறாங்க. பணிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அதுக்கும் அது நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியுமே. ஆமா, ஒருத்தர் மிரட்டிட்டாங்கன்னா முடிஞ்சாங்க. ஆமா, நீங்க அன்புக்குதான் அடிமை, மிரட்டலுக்கெல்லாம் எடுப்பீங்க உரிமை. ஆமா, முடிஞ்சதை பாத்துக்க. அவங்க சாம் பிரதர் கிட்ட, சாம் ஹரிதாஸா சாம் தேசதாஸா, அவரு தானே சென்னைக்குலாம் இங்க இன்சார்ஜ், அவர்கிட்ட எல்லாம் வேற பேசிருக்காங்கன்னு சொல்றாங்க தகவல். அந்த வீடியோ ஆடியோல கேட்டிருந்தோம். ஆமா ஆமா, அதான் அவங்க எல்லாருக்கிட்டையும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஏதாவது ஒரு இடம் வருமான்ற மாதிரி அவங்க வேலையை பண்றாங்க. ஓஹோ, நம்ம வேலையை பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்ல? கிடையாது. இல்ல ஒண்ணும் இல்ல பிரதர், நீங்க ரொம்ப சிம்பிள். நான் ஒரு வீடியோ போட்டேன், ஒரு வீடியோ இல்ல 2 வீடியோ. என்ன போட்டேன்? இப்போதைக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜான் ஜெபராஜோட அப்பா அம்மா கிட்ட போய் உங்க மகத்தான பொண்ணான காணிக்கைகளை கொடுங்க. ஆமா, இப்ப இது மாதிரி இந்த வார்த்தையை யாரு சொல்லுவா சொல்லுங்க? கண்டிப்பா. எந்த அமைப்பாவது சொல்லுவாங்களா? இல்ல பிஷப்மார்கள் சொல்லுவாங்களா? யாரும் சொல்லி, இது வரைக்கும் யாரும் சொல்லலையே. இவ்வளவுதான். நான் ரொம்ப சிம்பிள். அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் என்ன பண்ணுங்க, மனைவி கிட்ட கூட நான் கொடுக்க சொல்ல. சரி, மனைவியாவது டிவோர்ஸ் அந்த கோவத்துல இருப்பாங்கன்னு வச்சுக்கீங்க. ஆனா அப்பா அம்மா உறவு அப்படி கிடையாது. கண்டிப்பா. அப்ப இவன் என்ன மாதிரி உள்ளவனை கடந்துகிட்டு நீ அமைப்புக்கு வா, அதை பண்ணு இதை பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணாங்கன்னா, அப்ப இவங்களுக்கு எதுக்காக இந்த போராட்டம் மாஸ் காட்டுறாங்க? அரசாங்கத்தை இந்த மாதிரி எங்களுக்கும் ஆள் இருக்குன்னு சொல்றாங்களா, இல்ல மத்தவங்க யாராவது இவருக்கு பணம் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணி நடத்துங்கன்னு சொல்றாங்களான்றது தெரியல. வேற யாரும் கிடையாது. அந்த யாரு இப்ப ஜான் ஜெபராஜோட அந்த கள்ளக்காதலி. ஓகே, அவங்க பேர், ஆனா யாரும் பேர் சொல்ல மாட்டாங்க, கள்ளக்காதலி தான் சொல்றாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. அது ஆக்சுவலா என்னன்னா, அவங்க ஒய்ஃப் பேரு ஜான் ஜெபராஜோட ஒய்ஃப் பேரு ரீமா. ஆமா, இது ரேமா. ஓஹோ, இப்ப இருக்குது கோமா ஆயிப்போச்சு. இப்ப நானே அதனாலதான் பேரை சொல்றது இல்ல. ஏன்னா பேரை சொல்லும்போது டக்குன்னு நம்ம ரீமான்றதுதான் வருது. ரேமான்றது வரமாட்டேங்குது. நம்ம அதை வேற ஏதாவது மாத்தி சொல்லி சார்லஸே சொல்லிட்டு இருப்பாருங்க. இல்ல இப்ப அவரு பிரவீன் பினோ கூட ரீமா கிட்ட இருந்து 30 லட்சம் போச்சா என்னன்னு தெரியல அப்படின்ட்டாரு.
அது இல்ல என்ன சொல்லிட்டாருன்னா அந்த கள்ளக்காதலி ரீமா கிட்ட தான் இருக்குது 30 லட்சம். அந்த வீடியோ அவருக்கு தெரியல பேர் வந்து கள்ளக்காதலி ரீமா தான். இன்னும் அந்த கள்ளக்காதலி பேர் ரீமா, ஒரிஜினல் பொண்டாட்டி ரீமா தானே, இவருனா கள்ளக்காதலி ரீமான்றாரு. ஓகே, அப்ப அதனாலதான் நானே பேரை சொல்றதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே, கேரளா காதலின்றது ஒரு ட்ரெண்டிங், கள்ளக்காதலி ட்ரெண்டிங். ஓகே, அப்பதான் விளையாட்டு சூடு பிடிக்கும். ஓகே, சூடு பிடிக்கும் விபச்சாரி. இப்ப நாளைக்கு இந்த கோர்ட்டுக்கு வருமே கேஸ், இப்ப எப்படி கள்ளக்காதலி எல்லாம் வருவாங்களா? இது எப்படி ஒரு பெரிய ஒரு விழா? கள்ளக்காதலி வரமாட்டாங்க. அவரை எனக்கு தெரிஞ்சு வீடியோ கோர்ட்ல முடிக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயிலுக்குள்ளேயே ஜட்ஜி வந்து வீடியோ. அவங்க அப்பா அம்மா கூட மனு போட்டதா தகவல் வெளியே வருது. அது அவர் வந்து பார்க்க விரும்பணும் சொன்ன மாதிரி சொல்றாங்க. அது வந்து என்ன, ஆமா அது உண்மைதான். அது எனக்கும் அந்த நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தர் கொலை பண்ணி உள்ள இருக்காங்கன்னா, நீ கொலை பண்ணியா இல்லையா அப்படின்னு போய் மனு போட்டு பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல. ஆமா, அப்ப அதே மாதிரி நீ அந்த பிள்ளைகிட்ட பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெட்ட என்னன்னு அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஆமா, அது கரெக்ட். சின்ன பிள்ளை இல்ல, அதனால வந்து அவர் அவாய்ட் பண்றாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு, அவர் இப்ப மனு போட்டு பார்க்க போறவங்க எல்லாம் பாதி பேர் வந்து ஒளிஞ்சாண்டா என்ன ஆட்டம் அப்படின்னு கூட ஒரு இதுல கூட அவரை வந்து பார்க்க போலாம்ல. கண்டிப்பா இருக்கலாம். முக்கியமா நாளைக்கு உதாரணத்துக்கு இப்ப நாளைக்கு அந்த இதுக்கு அந்த திரும்ப அந்த ரிமாண்ட் டேட் முடிஞ்சு அடுத்த ரிமாண்டுக்கு வர்றதுக்கோ இல்ல பெயிலுக்கு வந்து அவர் வரணும்னு அவசியம் இல்ல கோர்ட்டுக்கு. நாளைக்கு அந்த ரிமாண்ட் டேட் முடியும் போது ஜட்ஜி பாக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப வரும்போது அவரு தாடியோட வராரா, அவரு அவரு இருக்காரா, இத ரசிக்கிற மக்கள் இருப்பாங்க, பரிதாபப்படுற மக்களும் இருப்பாங்க. கண்டிப்பா. அதனால வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் அவரு அவாய்ட் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட வந்து அவருக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கும். என்னால அப்பா அம்மாவும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது அப்ப இது உண்மைதான் இது. அப்போ இப்போ ஒரு இன்னொரு என்னன்னா, இப்ப போராட்டத்துக்கு வந்து அனுமதி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, தகவல் வந்துருக்கு. ஆனா இவங்க வந்து நாங்க நடத்துவோன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு தனி கேஸா இல்ல போயிடும் இது? இல்ல, இவங்க வந்து ஒண்ணுமே, இவங்க அப்படியே இவங்க நடத்தினாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேன்ல எடுத்து ஒரு கல்யாண மண்டபத்துல அடிச்சு சும்மா ஒரு சாதாரண ஒரு கேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது இவங்களுக்கு வந்து விளம்பரம். ஆனா இது வந்து என்னன்னா, ஜான் ஜெபராஜ் வந்து இது மேலும் வந்து சர்க்கிள் தானே உண்டாக்கும். ஆமா, கட்டாயம். ஒரு 2 மாசம் கழிச்சு பெயில் குடுக்கறாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய அமைப்பு இருக்கு, இவரை வெளியே விட்டா அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சாட்சிகளை கலைச்சிடக்கூடாதுன்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜான் ஜெபராஜ் தான் மைனஸ். கண்டிப்பா இது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, போராட்டக்காரங்களுக்கும். ஆனா இது தெரிஞ்சவங்க பண்றாங்கன்னா இது உள் விளையாட்டு கொஞ்சம் ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? எதுவா இருந்தாலும் சட்டம் இல்ல தெரிஞ்சு பண்றாங்க. உள் விளையாட்டுன்றதோட அவங்களுக்கு அவ்வளவுதான் நாலேஜ். ஆமா, இவங்க எல்லாம் சும்மா இந்த அலையில தோற்ற ஆமையில போட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டம், இந்த சட்ட திட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். அதனால வந்து அவங்க நன்மை செய்யறதாகவும் நினைச்சுக்கிட்டு தங்களை விளம்பரப்படுத்துறதுக்காகவும் நினைச்சுக்கிட்டு ஜான் ஜெபராஜ் குழி தோன்றாங்க. இது வந்து பின்னால் அவங்களுக்கும் பாதிப்புன்றது தெரியல. இப்ப ஜான் ஜெபராஜ் பண்ணாலும் பின்னால் அவங்களுக்கு பாதிப்புன்றது தெரியல. ஜான் ஜெபராஜுக்கு தான் பாதிப்பு, அவங்களுக்கு கிடையாது, போராட்டம் பண்றவங்களுக்கு கிடையாது. அதான் சொல்றேன், அவங்கள ஒரு கல்யாண மண்டபத்துல ஏத்தி கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து சாயங்காலம் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இல்ல பட் இருந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு ஏதாவது நியூசன்ஸ் கேஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன, அதெல்லாம் பெரிய அது அப்படிலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தர் மேல 1008 அது வழக்குகள், அது ஒரு வழக்கே இருக்கு. ஓகே, ரைட் புரியுது. ஜஸ்ட் வந்து தற்சமயத்துக்கு வந்து அவங்க கூட்டத்தை கலைச்சு பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாம பாத்துக்கிட்டு தான் காவல்துறை வேலை. இப்ப அதை வந்து சொன்ன மண்டபத்துல வச்சுட்டு சாப்பாடு கொடுத்து கிளம்புறாங்க. இதோ அனுமதி கிளம்பு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, அப்போ வந்து ஒரு ஆக்டர் வராரு, அவரை பாக்குறதுக்கு போறோம். ஒரு 4 பேர் முந்தி அடிச்சுட்டு போகும்போது நீங்க எல்லாம் ஒதுங்கம்பாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி அப்ப அந்த ஒதுங்க சொல்றோம், அது போலீஸ்காரங்க தானே ஒதுங்க சொல்றாங்க. அப்ப அவங்க குற்றவாளிகள் தானே நிக்கிறவங்க. அந்த மாதிரிதான் இவங்களை பார்ப்பாங்க. அப்போ இதுல வந்து உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, இதை நம்ம வந்து சேனல்ல போட்டுக்கலாமா பிரதர்? தாராளமா போடுங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர்.